வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பன் பரோட்டா அது செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவில் உப்பு சேர்த்துடலாம். இந்த மைதா மாவுக்கு அதாவது இந்த பரோட்டாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவு உப்பு தேவைப்படும். அது சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீனி சுகர் அது சேர்த்துலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் சீனி உப்பு எல்லாம் மாவு கூட கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு 1 கப் மாவுக்கு 1 முட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முட்டை சேர்த்துடலாம். முட்டை 2ஐயும் சேர்த்துட்டு இந்த மாவில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த முட்டையை. இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். இதில் வந்து சில பேர் வந்து கொஞ்சமாக பால் கூட சேர்த்து பிசைவாங்க. நல்லா அதுவும் சாஃப்டாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பட்டர் வெண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன், சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால வெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் பிசையணும். இந்த மாவு வந்து பூரிக்கட்டையில் அடித்து அப்படி பிசையணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கை வச்சே நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை கிச்சன் கவுண்டருக்கு ஒரு மேடைக்கு மாற்ற போகிறோம். அதாவது டேபிள் அப்படி இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் இப்படி ஏதாவது ஒரு மேடையில் வந்து நல்லா தொடச்சிட்டு இதை வந்து இந்த கிச்சன் கவுண்டருக்கு மாற்றி நல்லா பிசைய போகிறோம். பாருங்கள், கிச்சன் கவுண்டரை க்ளீன் பண்ணிடலாம். ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கிச்சன் கவுண்டருக்கு மாற்றிடலாம். கிச்சன் கவுண்டருக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா 2 கையும் வச்சு நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா இப்போ இந்த மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதே பவுல், அதாவது மாவு மிக்ஸ் பண்ண அந்த பேசினில் இந்த மாவு வச்சுட்டு பிசைஞ்ச மாவு வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, அதாவது காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு தடவி மூடி வச்சிடலாம். ஸோ பரோட்டா அப்படின்னாலே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதனால வந்து ரொம்ப எண்ணெய் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படும் பரோட்டாக்கு. இப்போ ஒரு கிச்சன் டவல் வச்சு மூடி ஒரு 1/2 மணி நேரம் இது வந்து ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகி வரும் இந்த மாவு. 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படி தொட்டு பார்க்கும்போது தெரியும், அப்படி நல்லா சூப்பராக வெண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து எல்லா அதாவது உருண்டையாக பிரித்து வச்சிடலாம். எல்லா உருண்டையும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரித்து வச்சாச்சு. இப்போ எல்லா உருண்டையும் பிரித்து வச்ச உருண்டை மேலே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எல்லா உருண்டைகள்லேயும் கொஞ்சம் எண்ணெய் படுற மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி எல்லா உருண்டைகள்லையும் எண்ணெயை தடவி ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து விரிக்க ஆரம்பிக்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு இப்போ இந்த கிச்சன் கவுண்டர்லேயே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. ஒரு உருண்டையை எடுத்து நல்லா பூரிக்கட்டையை வச்சு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிசாக விரித்து விடணும். இது நல்லா இழுப்புக்கு வந்துடும். நல்லா எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருக்கிறதுனால நல்லா இழுப்புக்கு வந்துடும். அதனால் நல்லா கண்ணாடி மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. நம்ம திரும்ப வந்து இதை மடிக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சுருட்டி எடுத்து நல்லா உள்ளேருந்து அமுக்கி இதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஷேப், அதாவது கொஞ்சம் அந்த பரோட்டா போடுற மாதிரி அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துங்க. ரொம்ப விரிச்சு, அதாவது பூரிக்கட்டை வச்சு விரிக்கலாம் கூடாது, லேயர் இருக்காது. பன் பரோட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் பன் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காது. இதே மாதிரி விரித்து வச்சிடலாம். இன்னொரு தடவை காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் கூட நீங்கள் சுருட்டி எடுக்கலாம். அதை அடுத்தது காமிக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம அடுத்த மெத்தடில் எப்படி சுருட்டலாம் அப்படின்னா பார்க்கலாம். இதே மாதிரி விரிச்சிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணாமல் இப்படியே ஒரு மாவை ஒரு கையால் தூக்கி ஒரு ஃபிங்கரில் ஒரு விரலில் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. கையை வச்சே தப்பி தப்பி அதை விரித்து வச்சுக்கோங்க. இந்த முறையும் ஈஸியாக இருக்கும். அந்த முறையை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அங்கே இப்போ இதை வந்து நம்ம விரித்து வச்ச பரோட்டாவெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். இன்னும் அவ்வளோதான். அதாவது விரித்து வச்சதுக்கு அப்புறமா சுட்டு எடுக்க வேண்டியது. நம்மளோட பெரிய பாகம் அதாவது பரோட்டாக்குள்ளே பெரிய வேலை முடிஞ்சிட்டு இனிமேல் வந்து கடாய் காய வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம விரித்து வச்சு அந்த பரோட்டாக்களை இதில் போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது. தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டால் தான் பரோட்டா வந்து நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இந்த பரோட்டா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா 2 பக்கமும் வெந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம விரித்து வச்ச எல்லா பரோட்டாக்களையும் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க சுற்றி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சுட்டு எடுத்த பரோட்டாவை நல்லா சூடாக இருக்கும்போதே இப்படி வந்து அடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து பிரிஞ்சு கொடுக்கும். பாருங்கள், இந்த லேயர் வந்து பிரிஞ்சு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம சூப்பரான பன் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.